Hi, hello, welcome to day 7 of my weight loss my diet. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கேஷுவல் டாக் சண்டே இல்லையா, ஸோ அதனால தான் ரெடி இல்லாங்க ஜஸ்ட் கேஷுவலாக வீட்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே உங்க கூட ஒரு டாக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சீட் டே ஆயிடுச்சுங்க. நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லையா, நிறைய பிளான் போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இடியப்பம் 3 இடியப்பம், கொஞ்சம் ரவா தோசை வேற இருந்தது, அதையும் வேற சாப்பிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இந்த டெம்ப்ட் ஆகுறது வந்து இனிஷியல் டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மதியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் கட்லட்ஸ், அப்புறம் டிராகன் சிக்கன், ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் போர்ஷன் தான் எடுக்கணும்னு நினைச்சேன், பட் ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நைட்டுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிளாஸ் மட்டும் ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சுகர் போடாம மட்டும் ஒரு ஹாஃப் கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் டீ குடிச்சிட்டு இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நான் வேற எதுவும் பண்ணல. பட் இதுவே பாத்தீங்கன்னா இந்த 1 வீக் நான் லாஸ் பண்ண கண்டிப்பா வெயிட் வந்து இன்னைக்கு நான் வந்து திருப்பி வந்திருக்கும். பட் ஆனா நாளைக்கு ப்ராப்பரா எடுத்தோன்னா திருப்பி பேக் அந்த 1 வீக் லாஸ் ஆன வெயிட்க்கு போயிடும். பட் டியூஸ்டே எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு கரெக்டா தெரியல அன்னைக்கு என்ன பண்ணுவேன்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சொல்லியிருக்காங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் வீட்ல ஏதாச்சும் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு மட்டும் கண்டிப்பா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு லைட்டா ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாங்க அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்கேன். பார்ப்போம். சரி, இன்னைக்கு வந்து நான் என்னென்ன சாப்பிட்டேங்கிறத பார்க்கலாம்.